ட்ரம்ப் அவர்கள் வயதின் காரணமாக, வயது முதிர்வின் காரணமாக அவர் நிதானம் இழந்துட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேற எதுவுமே தெரியல. இதை இந்தியா எதிர்க்குது, சைனா எதிர்க்குது, ரஷ்யா எதிர்க்குது, பிற நாடு பிரேசில் எதிர்க்குது. இந்த மாரி பிற நாடுகள்ல விமர்சனம் வருதுங்கிறத தாண்டி, அமெரிக்காவுக்குள்ளேயே கடுமையான விமர்சனம் வருதுன்னு நான் பார்க்குறோம். அதாவது ஒரு 20 வருஷமா நம்ம போராடி, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு செனட் மெம்பர் சொல்றாரு, 20 வருஷமா போராடி இந்தியாவ சைனா பக்கமும், ரஷ்யா பக்கமும் விடாம தடுத்து, நம்ம பக்கம் கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ராஜேந்திர முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அத அத்தனையும் காலி பண்றாரு ட்ரம்ப் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது நம்ம ரஷ்யாவோட நம்ம ரொம்ப காலகாலமான ஒரு ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு நட்பு. அது ப்ரூவன் ஃப்ரெண்டும்பாங்கல்ல. நமக்கு டவுட்டே கிடையாது. ஒரு சைனாவோட நம்ம நெருக்கம் விரும்பியிருக்கோம் நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல. இந்தோ சீனோ பாய் பாய்ன்னு நேரு சொன்ன காலத்துலேருந்து, இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடியுமே கூட அவர் குஜராத் முதலமைச்சரா இருந்தபோதே ஃபர்ஸ்ட் விசிட் போனாரு. இப்பயுமே நல்ல நட்பு விரும்புறாரு. இப்ப சைனா அப்படி இல்ல. இருந்தாலும் நம்ம அண்டை நாடுகளோட நல்ல நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். அப்போ அத அருமையா ஸ்மெல் பண்றாங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய செனட்டர்ஸ். அவங்க சைனா பக்கம், ரஷ்யா பக்கம் போகக்கூடாம தடுத்து நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு பார்த்தா நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்ப இது அவர்களுக்கு தான் இழப்புன்னு புரிஞ்சுக்கணும்.